உளவியல் துறையில ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது கொதிக்கிற தண்ணியில ஒரு தவளைய தூக்கி போட்டோம் அப்படின்னீங்கன்னா, அந்த தண்ணியோட சூடு தாங்காம அது உடனே அங்கிருந்து குதிச்சிடும். இதுவே பச்சை தண்ணியில ஒரு தவளைய போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னீங்கன்னா, இந்த தவளை வந்து இது சூடு கம்மியா தான் வருது, பரவாயில்ல, இது நல்லா இதமா தான் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டே அந்த தண்ணி கொதிக்கிற நிலைமைக்கு வர்றதுக்குள்ள அது குதிக்காது. அது கொதிக்கிற நிலைமையில வரும்போது அது குதிக்கணும்னு நினைக்கிறப்போ அதற்கு அந்த சக்தி இல்லாம அதுக்குள்ள அது வந்து இறந்து போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபினாமினன். இதை வந்து ஒரு ஃபினாமினனா இதை வந்து தவளையை யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பழக்கத்தையும் நம்மளை வந்து தடால்னு நமக்கு ஒரு டேஞ்சரை கொடுக்குதுன்னா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஆனா அதுவே சிறுக 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 நம்மளை வந்து கொள்ளுதுன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு ரொம்ப லேட் ஆகுற வரைக்கும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும். இது மாதிரி தான் இந்த கரூர்ல பரப்புரையில யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட மனநிலை இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தலைவர் வராரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, கொஞ்சம் தாகமா இருக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும், இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல இல்ல இது என்னால முடியாது, நான் இதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறப்போ வெளியே போறதுக்கான இடம் இல்லை. ஏன்னா நெருக்கிட்டாங்க. ஒரு உதவிக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மளுடைய குரல் வந்து யாருக்குமே கேட்கல. இங்க கீழே விழுந்தா மேல மேல விழுறாங்களே தவிர அவங்களை நிறுத்துறதுக்கு கூட முடியல. அப்போ இந்த சூழ்நிலையில வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போற வரைக்கும் தான், அந்த கூட்டம் கூடுவது வரைக்கும் தான் நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு. அந்த கூட்டம் கூடிருச்சுன்னா நம்ம கையில கண்ட்ரோல் இல்லை. அந்த கிரௌடோட சைக்காலஜி எப்படி இருக்கோ அதனுடைய இம்பாக்ட் தான் நம்மளை வந்து பாதிக்கும். ஒருத்தர் சாஞ்சாருன்னா எல்லாருமே சாஞ்சாங்கன்னா சாஞ்சுவோம். இப்போ நம்மளால வந்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த க்ரௌடு தான் நம்மளை கண்ட்ரோல். அதனால நீங்க நாளைக்கு ஏதோ ஒரு பரப்புரைக்கு போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துல மாட்டிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கூட்டம் அந்த நம்பர் வந்து ஒரு ஒரு சர்டன் லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கிருந்து எஸ்கேப் கிடையாது. அது வந்து உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் உங்க கையில கண்ட்ரோல். இதை நீங்க மனசுல வந்து கொஞ்சம் ஆழமா வந்து பதிய வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க வந்து ஒரு திருவண்ணாமலை போறீங்க, இல்ல ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு சினிமாவுக்கு போறீங்க அப்படின்னும் போது ஒரு நெருக்கடியான ஒரு கூட்டத்துக்குள்ள பூந்து நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு மட்டும் நினைச்சு உள்ள போகாதீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த கூட்டம் நம்மள என்ன பண்ணுன்னே நமக்கு தெரியாது அப்படின்றத மனசுல வச்சுட்டு நீங்க எந்த ஒரு முடிவும்